அண்மை செய்தி. கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக மேலும் சில மருத்துவமனைகள் சிக்குகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மையில் இடைத்தரகர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் விசாரணையில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை வைத்து மேலும் சில மருத்துவமனைகளில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, தற்போதைய விசாரணை நிலை என்ன? ஷியாம், வணக்கம். தமிழகத்தையே ஒழிக்கின்ற வகையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து இங்கிருக்கின்ற இடைத்தரகர்கள் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனையில ஈடுபட்டிருந்தனர். இந்த செய்தி அனைத்துமே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் அனைத்து ஆதாரத்தையும் அம்பலப்படுத்தி இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் மாநில சுகாதாரத்துறை சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் முழுமையான ஒரு திட்ட அறிக்கையினை சமர்ப்பித்தனர். இந்த நிலையில்தான் மேலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு குழுவை அமைத்திருந்தது. தென்மண்டல ஐஜி பிரேமநந்தா சின்ஹா தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது. இதனைத் தொடர்ந்து அந்த குழுவை சார்ந்த கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில தீவிர விசாரணையில ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இந்த கிட்னி விற்பனையில மூளையாக செயல்பட்ட புரோக்கர் ஸ்டான்லி மோகன் மற்றும் தலைமறைவாக இருந்த திராவிட ஆனந்த் என்ற 2 புரோக்கர்களை அதிரடியாக கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர்களிடம் இருந்து சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து யாரிடமெல்லாம் இந்த கிட்னி எடுக்கப்பட்டிருக்கின்றது, இந்த கிட்னி எந்த மருத்துவமனையில எடுக்கப்பட்டிருக்கின்றது என ஒரு முழுமையான ஒரு தகவல் என்பது சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த சிறப்பு புலனாய்வுத்துறை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது சில தனியார் மருத்துவமனைகள்ல விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கின்றனர். எந்தெந்த மருத்துவமனையில இவர்கள் விசாரணை செய்கிறார்களோ அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற ஆவணங்களை சரிபார்க்கும் முயற்சியில ஈடுபட போகிறார்கள். அந்த ஆவணங்களும் இவர்களிடம் இருந்து சிக்கிய ஆவணங்களையும் பொருத்தமாக இருந்திருந்தால் இந்த மருத்துவமனைகள்ல சட்டவிரோதமான கிட்னி விற்பனை நடைபெற்று இருக்கின்றது என்றும், அதே சமயத்தில் இவர்களுக்கு இந்த புரோக்கர்களுக்கு மேல் யாரெல்லாம் இதில் செயல்பட்டு இருக்கிறார்கள், இவர்கள் ஒரு சங்கிலியாக செயல்பட்டு இருக்கிறார்களா ஏனென்று குறிப்பிட்டால் இந்த 2 நபர்களை மட்டும்தான் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். ஆனால் இவர்களையும் தாண்டி குமராபாளையம் பகுதியில் ஒரு பெண் புரோக்கர் விஜயா, அதே சமயத்தில் வெடியார்த்தம்பாளையம் பகுதியை சார்ந்த முருகன் என்கின்ற ஒரு இடைத்தரகர்களும் இதில் மூளையாக செயல்பட்டு இருக்கின்றனர்.